तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு பார்க்கும் பொழுது, கிரகங்களின் அரசனாக இருக்கும் சூரியன் புத்திசாலித்தனம், அறிவாற்றல், பேச்சாற்றல், வெற்றி வாய்ப்புகள் ஆகியவற்றின் காரணி கிரகமாக கருதப்படுறாரு. தமிழ் மாத தொடக்கத்தில் நடக்கும் சூரிய பெயர்ச்சியின் தாக்கம் எல்லா ராசியிலையும் இருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் வரும் மார்ச் 14ஆம் தேதி மாலை 6:32 மணிக்கு சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து குருவின் ராசியான மீன ராசிக்குள் நுழைவார். இந்த நாளில் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படும். இந்த மாதம் சனி பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. அந்த சனி பெயர்ச்சி எப்போன்னு பார்க்கும் பொழுது மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழப்போகுது. சனி பகவான் மீன ராசியில் பெயர்ச்சி ஆக போகிறாரு. மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் நடக்கும் முக்கிய கிரக சேர்க்கை என்னன்னு பார்க்கும் பொழுது, மீன ராசியில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் கிரகங்களோட மார்ச் 29ஆம் தேதி சந்திரன் சனி பெயர்ச்சிகள் 6 கிரகங்களின் சேர்க்கையும் நடக்க போகுதுங்க. இது 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை நடக்க இருக்குது. பங்குனி மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு துலா ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் முழுவதும் உங்களது ராசிக்கு லாபா அதிபதியுமான சூரிய கிரகம் 6ஆம் இடத்தில் நிற்க போகுது. ராசிநாதன் உச்சகதியில் நிற்கிறார். தன சப்தமா அதிபதியுமான செவ்வாய் கிரகம் 23 தினங்கள் வரை வகரமாக மிதுன ராசியில் இருக்குது. இதனால் நீங்கள் இறங்குகின்ற விஷயங்களில் எந்தவித புதிய இடர்பாடுகளும் ஏற்படாமல் நேர்த்தியாக முடியும். சுக பந்தய ஸ்தான அதிபதியுமான சனி பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி நிலை, 6ஆம் இடத்தில் ராகு, 12ல் கேது என்ற கிரக அமைப்பின் மூலமும் பல மாற்றங்கள் உங்களது வாழ்வில் உண்டாகும். அஷ்டம குரு நிலைமை இன்னும் சில மாதங்களில் முடிவடைய போகுது. ஆக இதுவெல்லாம் சேர்ந்து உங்களது நினைப்பை, உழைப்பை லாபகரமாக பலிதமாக்கப் போகுது. குடும்பத்திற்குள் எல்லா விதமான பிணக்குக்கும் சச்சரவும் ஏற்படாது. வாழ்க்கை துணையுடன் எவ்வித போட்டியும் கருத்து வேறுபாடும் ஏற்படாது. உத்தியோக வகையில் புதிய ஏற்றம் உண்டு. பொருளாதார வகையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு இந்த மாதம்தான் சகாய மேன்மை, ஆதாய லாபங்களை தரும். ஆரோக்கிய வகையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் நீடித்து கொண்டிருந்தாலும் அதற்கெல்லாம் மாதம் தொடங்கி 9 தினங்கள் கடந்த பிறகு தீர்க்கமான நிம்மதி ஏற்படும். வீண் விரய செலவுகள் ஏற்படாது. ஆசைப்பட்டிருக்கிற விஷயங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேறும். பிறரிடமிருந்து எதிர்பார்க்கின்ற உயர்வு செய்திகள் 2வது வாரத்தில் வரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களின் தடை தாமதங்களுக்கு தீர்வு ஏற்படும்.
இளம் இருபாலருக்கும் முதல் வார முடிவுக்குள்ளேயே திருமண வரன் அமைந்து மகிழ்ச்சியை தரும். தொழில், வியாபாரம், நிர்வாகம் சாதகத்தை தரும். இந்த மாதம் திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் புதன்கிழமையில் அற்புதமான திருப்பங்கள் ஏற்பட்டு புதிய சொத்து பத்து சம்பந்தமான நன்மைகளும் ஏற்பட போகுது. இந்த மாதம் 3, 6, 11, 15, 17, 22, 25, 29, 30வது தினங்களில் இல்லத்திற்கான அனைத்து விசேஷ நன்மைகளும் ஏற்படும். பெண்களை பற்றி நாம் பார்க்கும்பொழுது இல்லத்திற்குள் அனுபவித்து வரும் சிக்கல் தீரப்போகுது. மாணவ மாணவிகள் உயர்கல்வி சார்பாக நீடித்து வருகிற குழப்பங்களுக்கு தீர்வு காத்திருக்கிறது. விவசாயிகளை பற்றி நாம் பார்க்கும்பொழுது திடீரென அரசாங்கத்தால் அனுகூல செய்தி கிடைக்கப் போகுது. உத்தியோகஸ்தர்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது எந்த அதிகாரியால் நெருக்கடிகள் தொடர்கிறதோ அவராலேயே நன்மைகள் காத்துள்ளது. தொழிலதிபர்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது அடைந்து வரும் நஷ்டங்களுக்கு உயர்வான திருப்பம் காத்திருக்கிறது. கலைஞர்களை பற்றி நாம் பார்க்கும்பொழுது போராட்ட வாழ்க்கை அனுபவிப்பதற்கு முற்றுப்புள்ளி ஏற்படும். அரசியல்வாதிகளை பற்றி நாம் பார்க்கும்பொழுது விருப்பப்பட்ட பதவி அதிர்ஷ்டத்தோடு கிடைக்கும். அனுகூலமான நட்சத்திரங்கள் அனுஷம், போராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, பரணி, ரோகிணி, ஆயில்யம், உத்தரம், சுவாதி. பணவரவும் அதிர்ஷ்ட நாட்களும் அதை பற்றி பார்க்கும்பொழுது மார்ச் 15, 17, 20, 21, 23, 25, 27, 30, 31, ஏப்ரல் 1, 3, 5, 8, 9, 11, 13. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் பல தடைகளை தாண்டிய முன்னேற்றம் நிச்சயங்க. எவ்வளவு இடையூறுகள் ஏற்பட்டாலும் மனம் தளராமல் மீண்டும் அதை நீங்கள் முயற்சி செய்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே கூடுதல் நெருக்கம் உண்டாகும். பிரிந்தவங்கெல்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நேரங்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கும். எதிலும் காலம் தாழ்த்தாமல் முடிவெடுக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்கணும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த மாத பிரதி திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடவும், செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ யோக நரசிம்மரை வழிபாடு செய்து வரவும்